கிரகிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ரெண்டும் தான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டையும் சரியாக்கணும். ஞாபக சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும், கிரகிக்கக்கூடிய ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தணும். இந்த ஞாபகம் என்பது டாக்டர் கிளாக்கஹல் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி ஞாபகம். புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி ஞாபகம். மறதிங்கிறது புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை மறதி. இதிலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், மறதி என்று நாம் நினைக்கிற அழிஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒன்று 99% நடக்கிறதில்லை. மூளையிலேருந்து எதுவுமே அழிஞ்சு போகிறதில்லை. அப்படி அழியக்கூடிய சந்தர்ப்பம் தலையில் அடிபட்டு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து மூளையில் உள்ள செல்லுகள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அழிஞ்சு போகும். அல்லது டெமென்சியா, அல்சைமர்ங்கிற நோய் வரணும். அதில் அசிட்டைட் கோலின் என்கிற அந்த ஹோமோன் மூளையில் குறைந்தால் ஒரு சில செல்லுகள் டெத் ஆகும். அதுதான் அல்சைமர், டெமென்சியாங்கிற மூளையில் அழியும். மற்றும்படி உள்ளதெல்லாமே தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை. உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸாம் ஹாலில் டீச்சர் பேப்பர் வேண்ட வருவார். டீச்சர் கொஞ்சம் டைம் தாங்க டீச்சர், தொண்டைக்கு நிற்குது. நம்ம சொல்லுவோம் இன்னும் இருக்குது, கையை உதறி இருப்போம். சரி டைம் தரோம் எடுத்துக்கொண்டாலும் வரமாட்டேங்குது. பேப்பரை கொடுத்து டீச்சர் ஒரு 8 எடுத்து வைக்கக்குள்ள பக்கண்டு வாந்தி வந்துடும். அதாவது ஞாபகம் வந்துடும். ஆஹா இப்போ நினைவு வந்திருக்கும். ஒரு ஆளோட பேசிட்டு ஒரு பேர் ஒன்று தொண்டைக்குள்ளே நிற்கும், வரமாட்டேங்கிறேன். போனதுக்கு பிறகு ஞாபகம். அப்போ தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை, அதுதான் மறதி. ஆனால் உண்மையிலேயே இந்த ஞாபகத்தை சரியாக வச்சிருக்கிறது சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம்டா நம்மளோட மூளை எப்படிப்பட்டதுண்டா, நம்ம வைக்கக்குள்ள எவ்வளோ நாளைக்கு நிற்கணுமென்று டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோ நாளைக்கு நிற்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம், வழங்கிட்டா. இப்போ அலாம் வைக்கணும், இந்த அலாம் 3 நாளைக்கு தான் அடிக்கணுமென்று வச்சா 3 நாளைக்கு அலாம் அடிக்கும். திங்களும் செவ்வாயும் அலாம் அடிக்கணுமெண்டா திங்களும் செவ்வாய் தான் அலாம் அடிக்கும். ப்ரோக்ராம் பண்ணுறது நம்மளை அறியாமலே நம்மளோட மூளையில் ஒரு டைமிங் வைக்கிறோம். இப்போ உமா கடைக்கு போய் ஒரு சாமான் வேண்டிக்கிற சொல்கிறான்டா, அந்த சாமானை சொல்லுவாள், தேங்காய் எவ்வளோ, கொச்சிக்காய் எவ்வளோ, வெங்காயம் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்துக்கிட்டு போய் வேண்டிக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். அப்போ மூளையில் வைக்கக்குள்ள கடைக்கு போய் வாங்கும் வரைக்கும் நாளைக்குமா மகள் நேற்று நீங்கள் என்னென்ன வேண்டினீங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் என்ன அவ்வளோதான், நமக்கே மறக்கும். ஒரு சிலது நினைவிருக்கும். அப்போ மூளை அதை மறந்துடும். ஒரு டாக்டரை டெலிஃபோன் நம்பர் நோய் குணமடையும் வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். நோய் குணமடைஞ்சோன்னா தேவையில்லை, மூளை அழிச்சிடும். அப்போ இப்போ கூட ஓலவல் போன வருஷம் எழுதின ஆக்களுக்கிட்ட இப்போ கேள்வியை கேட்டால் செய்ய மாட்டாங்க. அந்த எக்ஸாம் வரைக்கும் தான் நான் இதை ஞாபக சக்தி முடிஞ்சு போச்சு. ஏலவல் திரும்ப கொப்பி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. மூளோட வேலை அதான், நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் உம்மாட டெலிஃபோன் நம்பர், வீட்டு இலக்கம், நம்மளோட ஐடென்டி கார்டு நம்பரு மறக்காது. ஸ்கூலில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் மறக்காது. ஏலெவல் படித்தது பிறகு ஓலெவல் இண்டெக்ஸ் நம்பர் மறந்துடும், விளங்கிட்டா. அப்போ எவ்வளவுக்கு தேவை, ஓலெவல் எழுதும் வரைக்கும் தான் நமக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பர் தேவைப்படும். எழுதி முடிஞ்சு ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம்ட்டா முடிஞ்சு. சிலருக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க நம்பரை தருணாக்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மூளையில் எவ்வளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அவ்வளவு தான் நமக்கு என்ன செய்யும், அது இருக்கும். அப்போ குறிப்பாக மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால் கவன குறைபாடு. ஒரு விஷயத்தை நம்ம கிரகிக்கக்கூடியது, ஒரு லெக்சரிங் நடக்கக்குள்ள அதை எடுத்து உள்வாங்கிறதும் ஞாபக சக்தி. இது ரெண்டுக்கும் முக்கியமான காரணம் சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. மாணவிகள் 2 விஷயத்தில், ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக 2 விஷயம் நமக்கு இருக்கு. ஒன்று ஒப்ஜெக்டிவ், இன்னொன்று சப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ்ங்கிறது புறவலய காரணிகள். உங்களோட சிலபஸ், உங்களோட புக்கு ஹைலைட் பண்ணிக்கிறது, இப்போ நான் ஸ்டேஜில் நின்று பேசுகிறது, இதெல்லாம் ஒப்ஜெக்டிவ். உங்களோட மைண்டில் படுற மாதிரி இருந்தால் அது ஒப்ஜெக்டிவ்.
நீங்கள் புக்கில் சிலது ஹைலைட் பண்ணிக்கும், சிலது கலர் இருக்கும், சிலது பொண்டா பெரிய எழுத்தில் இருக்கும், சிலது வட்டம் போட்டு இருக்கும். அப்படி இருக்கிறது ஒப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ் மாணவர்கள் எல்லாருக்குமே சமனாக தான் இருக்கும். சப்ஜெக்டிவ்ங்கிறது அகவலய காரணிகள், மனசோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒப்ஜெக்டிவ் நம்ம சரியாகிறோம்னா நம்மளோட கொப்பியை சரியாக வச்சுக்கணும். ஹேண்ட் ரைட் கையெழுத்து சிலரை நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் இருக்கும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிப்போம். சிலர் சொல்லுவாங்க கையெழுத்து நல்லா இல்லை, கையெழுத்து நல்லா இல்லாட்டி என்ன. ஆனால் என்ன செய்யப்படா, உங்களோட கொப்பியில் தென்னை மரமும் சூரியனும் வழிட்டு நிற்கப்படாது, சித்திரம் வழிட்டு நிற்கப்படாது, சைன் வச்சு பழகப்படா, பேர் எழுதி பழகுறதில்ல. உங்களோட கொப்பியாகவே இருக்கணும். அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு கை உழையிறேன்டா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புக் கொண்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கை உழையக்கூட அதில் எழுதுங்க. சிலருக்கு கை உழையிற இருந்தால் போல் ஒரு சித்திரம் எழுதணும், ஒரு தென்னை மரம் எழுதணும், ஒரு கடற்கரை காட்சி எழுதணும், சைன் வச்சு பழகணும், ஒரு மாடு எழுதணுமெண்டா அதுக்கு வேறு யாரும் புக் கொண்ட வச்சுக்கோங்க. உங்களோட கொப்பி என்ன செய்யப்படா, மாறப்படும். இது ஒப்ஜெக்டிவ். இந்த ஒப்ஜெக்டிவ் மாறினாலும் ஞாபக சக்தி குறையும். ஒப்ஜெக்டிவ் மாறண்டா என்னென்னா, இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கல, சயின்ஸ் கொப்பி இருக்கு, சயின்ஸ் கொப்பி காணாது போச்சு, மழையில் நிலஞ்சிட்டு கிழிஞ்சு போச்சு, மிஸ் ஆகிட்டேன்டா இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்து இன்னொரு பிள்ளோட கொப்பியை பார்த்து இதை எழுதுவீங்க. எழுதக்கொள்ள நாம் ஸ்கூலில் எவ்வளோ நாள் இப்போ 6 மாதமாக எழுதிட்டு இருந்தது இடது பக்கம் மேல் பக்கத்தில் இருந்தது, இன்னொரு கொப்பிக்கு மாற்றக்குள்ள வலது பக்கம் கீழுக்கு வந்துடும். இது எக்ஸாமில் உங்களுக்கு சல்லுப்படுத்தும். நீங்கள் ஒரு வருஷமாக ஒரே கொப்பியை பாவிச்சா எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களோட மனக்கண்ணுக்கு முன்னால் உங்களோட கொப்பி, அந்த கொப்பியில் அந்த மூலையில் அந்த கருத்த பெண்ணால் எழுதினது, நீல பெண்ணால் எழுதினது, சிவத்த பெண்ணால் ஹெட்டிங் போட்டதெல்லாம் அப்படியே மனக்கண்ணுக்கு முன்னால் வரும். மனசால் பார்த்துக்கிட்டே எழுதலாம். இது இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷன் மாறும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி சல்லுப்படும். அப்போ கொப்பியை மிஸ் பண்ணப்படா, மலையில் நிலைகிறது, காணாக்குறது, கிழிக்கிறது மிஸ் பண்ணப்படும். கொப்பியை சரியாக வச்சிருக்கணும், அதில் தேவையில்லாத எழுதப்படாது. அப்படி இருந்தால் ஒப்ஜெக்டிவ் கரெக்டாக இருக்கும். புக்கெல்லாம் ஒன்று தான், மாறினாலும் இன்னொரு புத்தகம் எடுத்தாலும் அந்த புத்தகத்தில் அந்த பக்கம் அவடத்தான் இருக்கும். கொப்பி தான் நமக்கு இப்போ பிரச்சனையாகிறது. ஒப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் ஒன்று தான், அதில் கையெழுத்து தான் நமக்கு பிரச்சனை. அந்த கையெழுத்தை சரியாக வச்சுக்கிட்டா சரி. எழுத்து நல்லா இருக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எழுத்து நல்லா இல்லாட்டி கூட நாம் என்ன செய்யலாம், நல்லாவே மார்க்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். சரிதானே? ரைட். இன்னொரு விஷயம் இருக்குது, அது ஒப்ஜெக்டிவ். இந்த சப்ஜெக்டிவ் என்றால் அகவலய காரணிகள், நம்மளோட மனசோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் சப்ஜெக்டிவ். இந்த சப்ஜெக்டிவ் சரியாக இருக்கிற ஆட்கள் தான் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த சப்ஜெக்டிவை அகவலய காரணியை சரியாகிறதுக்கு நான் உங்களுக்கு சில ஐடியாக்கள் தான். இந்த சப்ஜெக்டிவுக்கு எதிரான சில வைரஸ் இருக்கு, அதை முதல் அழிக்கணும். இந்த அகவலய காரணியை சரியாக்கணும். ஸ்கூலுக்கு போகக்குள்ள, கிளாஸுக்கு போகக்குள்ள கேட்டோட நம்மளோட வெளி பிரச்சனைகளை தூக்கி வச்சுட்டு தான் உள்ளுக்கு வரணும். இப்போ நான் பேசிட்டீங்க, இது ஒப்ஜெக்டிவ். நீங்கள் கேட்டுக்கிறீங்க, உங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே சப்ஜெக்டிவ். எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரியாது யார் என்ன பார்த்துக்கிட்டு வீட்டு யோசனையில் இருக்கிறாங்கன்ட்டு. வழங்கிட்டா என்ன பார்த்துக்கிட்டு எத்தனை மணி ஆகுமோ அண்டு எத்தனை பேர் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களோட சப்ஜெக்டிவை கிளியராக வச்சுக்கிட்டு இருக்கணும். இருந்தால் தான் நான் பேசுகிறது. இப்போ பாருங்கள், ஒரே சப்ஜெக்டை, ஒரே விஷயத்தை, ஒரு லெக்சர் ஒரே சவுண்டில் ஒரே வயதையொத்த ஒரே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை 100 எடுக்குது, இன்னொரு பிள்ளை 50 எடுக்குது. அதுக்கு என்ன காரணம்? சப்ஜெக்டிவ் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ சப்ஜெக்டிவ் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தலைக்குள்ளே படிக்கிறத தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் தூக்கி சுமக்கக்கூடாது. அதை அங்கே வச்சு பழகணும். செய்யலாம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை தூக்கி கீழே வைக்கலாம். அது எப்படி வைக்கிற? வீட்டு வரக்குள்ள உமா பாப்பா ஒரே சண்டையே, பிரச்சனை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பாப்பா விட்டு போயிட்டார், இல்லாட்டி உமாவில் பிரச்சனை, டானாவில் பிரச்சனை, தாத்தாவில் பிரச்சனை, 1008 பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி அதை மறக்கலாம்? எப்படி மறக்கலாம்டா, உங்களோட குறிக்கோள வெறித்தனமாக இருந்தால் நீங்கள் மறக்கலாம். வழங்கிட்டா? அதான் இந்த டாக்டர் அப்துல் கலாம் என்ன சொன்னார்ண்டா, நீங்கள் கனவு காணுன்றா. கனவு காண்றேன்டான்னு வகுப்புக்கு போய் மேசையில் கொப்பியெல்லாம் ஒதுக்கி போட்டு அப்படியே படுக்கிறதா? கனவு காண் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால்,
நம்மளோட ஒரு குறிக்கோளை கனவுகள், நான் இப்படி ஆகணும், நான் இதை சாதிக்கணும், எங்களோட வீட்டில் நான் ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும், நான் ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கணும், நான் இப்படி இருக்கணும் என்று உங்களுக்குள்ள என்ன செய்யணும், அந்த சப்ஜெக்டிவ் கிளியராக ஆக்கணுமாக இருந்தால் ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணம் இருக்கணும். அது சிலருக்கு அவமானங்களால் வரும். அவமானங்களால் வந்தது தான் கடுமையாக சாதிக்கிறது. ஹிட்லர் சாதித்தது அவமானத்தால் வந்த வெறித்தனம். ஹிட்லரை உருவமே நகைச்சுவை தோற்றம், ஆள் உயரம் இல்லை, முகத்தோற்றம் ஒரு நகைச்சுவை தோற்றம். அவனை கிண்டல் பண்ணினாங்க. போலீஸில் சாதாரண ஒரு சிப்பாயாக வேலை செஞ்சவனை குனிய வச்சு முதுகில் சிகரெட் நெருப்பு நூற்றாங்க. அவனை வேலை செய்ய விட்டதும் வேலை செய்ய வந்ததும் அடிக்கிறதும் இப்படி அவனை போட்டு கேவலப்படுத்தினான். அவனுக்கு ஒரு வெறி வந்துச்சு, என்னை இவ்வளவுக்கு கிண்டல் பண்ணுறான், என்னை கண்டாலே என்னை கிட்டணும், என்னை அடிக்கணும், என்னை குத்தணும் என்று தோணுதே, என்னை கண்டாலே இவங்க பயப்படணும் என்று அவன் வெறித்தனமாக எடுத்தான். அதனால் ஒரு கடுமை போக்கு கையாண்டான். கடைசியில் அதை சாதித்தான். ஹிட்லர் என்றால் வல்லரசு நாடுகள் நடுங்கிச்சு, சாதித்தான். அவன் பிழையாக இருந்தாலும் அவன் சாதனைக்கு பின்னால் இருந்தது அவனுக்கு அவமானத்தால் ஏற்பட்ட ஒரு வெறித்தனம். குடும்ப நிலை, கஷ்டம், வறுமை, கேவலப்பட்டது, பாப்பா ஒரு ஆள் திட்டினது, உமா ஒரு ஆள் திட்டினது, இது உங்களை ஒரு ஆள் திட்டிட்டுன்னு சொன்னால் அது என்ன செய்யும், ஒரு ஒரு வெறித்தனத்தை உண்டாக்கும். வெறித்தனத்தை உண்டாக்கினா சாதிக்கலாம். அக்கரப்பத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் அந்த பிள்ளைகள் இதுக்குள்ளே வந்து மிரிக்கலாம். ஸ்கூலில் ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை எல்லா பாடத்துலேயும் வகுப்பில் கடைசி குறைய மார்க்ஸாக தான் எடுக்கிறோம். 10க்கு மேலே எடுத்து வரலாற்றில் பதிவு வைக்கல. 10க்கு மேலே எடுக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு அவமானமாச்சு. 10க்குள்ள டீச்சர் ரிப்போர்ட் புக் கொடுக்கக்குள்ள சொத்தையில் தூக்கி எறிஞ்சு மக்கு என்று தூக்கி எறிஞ்சு எல்லாரும் சிரிச்சு அந்த பிள்ளை அழுதுட்டு வீட்டை போனது. அந்த வருஷம் ரிப்போர்ட் புக் கொடுத்து ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்கூல் தொடங்கி 1 மாதம் போகல, 2 மாதம் போகல, 3வது மாதம் அந்த பிள்ளை போகாது என்று நினச்சிட்டு இருக்கிற நேரம் எழும்பிச்சு வெள்ளை உடுப்பை கழுவிச்சு அம்மா பார்த்தா பிள்ளை போகுது, கொப்பியை எடுத்து வச்சுட்டா ஸ்கூலுக்கு போன பிள்ளை. அந்த பிள்ளை வெறித்தனமாக அவமானப்பட்டு சிரிச்சிட்டாங்களே என்கிறதுக்காக படிச்சிச்சு. அந்த ஸ்கூலில் அடுத்த வருஷம் அந்த வகுப்பில் அந்த பிள்ளை தான் எல்லா பாடத்துலேயும் ஃபெஸ்ட். அப்போ அதுக்குள்ளேயே இருந்திருக்கு திறமை, அந்த திறமை இருந்திருக்கு. அடுத்த வருஷம் அந்த பிள்ளை தான் திறமை, அடுத்த வருஷம் அந்த பிள்ளை தான் ஸ்கூல் ஃபெஸ்ட். வெளியில் மாவட்ட ரீதியான பேச்சு போட்டி அது இது கட்டுறோம், அதுதான் ஃபெஸ்ட். அக்கரப்பத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் நடந்த சம்பவம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த வெறித்தனம் வந்துட்டுண்டால் நம்மளோட சப்ஜெக்டிவை ஒட்டைக்கிறதுக்கு எதுவுமே வராது. வீட்டில் பிரச்சனையாது இருந்துட்டு போட்டு நான் படிக்கணும், நாம் சரியாக இருக்கணும். இந்த சப்ஜெக்டிவ் சரியாக இருக்கணுமாக இருந்தால் நீங்கள் சில விஷயத்தை தூக்கி எறியணும். அது மார்க்கமும் சொல்கிறது தான், மார்க்கமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் தான் அது. முதலாவது விஷயம், நீங்கள் இந்த ஃபோன் கலாச்சாரத்துக்குள்ளே விட்டு திரும்பி வரோம். ஃபோன் பாவனைங்கிறது நம்மளை சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகும். பயங்கரமான மனநோயாளிகள் உருவாகுறாங்க இந்த ஃபோன் பாவனையால். போதை வஸ்து பாவிச்சா மூளையில் டோபமைன்ங்கிற ஹோமோன் அதிகமாக சுரக்கும். இதே ஹோமோன் ஃபோனை தொடர்ந்து பாவிக்க கொள்ள எடிக்ட் ஆகுறதுன்னு சொல்கிறது அந்த ஹோமோன் கூடுதலாக சுரக்கிறது தான். அதனால தான் இப்போ நம்ம நாட்டில் போதை வஸ்து பாவிச்சாக்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள், புனர்வாழ்வு மையங்கள் இருக்குது. வெளிநாடுகளில் யூரோப்பில் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஃபோன் பாவிக்கிற பிள்ளைகளில் ஃபோனை பறிக்கையில் அமெரிக்கி, ஃபோனை எடுக்கையில் அமெரிக்கி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை கொண்டு அந்த சென்டரில் சேர்த்துடுவாங்க. அங்கே ஃபோன் இல்லாமல் அவங்கள சிறையில் அடைச்சி வைப்பாங்க. சிறை மாதிரி ஸ்கூல் அது அடைச்சி வைப்பாங்க. பிள்ளைகள் துட்டிக்கும் ஒரு 3 மாதம் அவங்க அதுக்குள்ளே இருந்துட்டு வந்தால் அந்த டோபமைன் ஹோமோன் கம்மியாகும். அப்போ டோபமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்கும். ஃபோன் பாவனையால் மனநிலை பாதிக்கப்படுது. இது மார்க்க ரீதியாக நாங்கள் கவனிச்சிட்டோம்னு சொன்னால், இந்த ஃபோன் பாவனையில் என்ன நடக்குதுண்டா, ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட இல்லாமல் போகுது. நம்மளோட மதம் டைமுக்கு தொழுவுற, டைமுக்கு அல்லாவை வணங்குற ஆக்கள் நாம. டைம் கிடைக்கும் போது அல்லாஹ் வணங்குற ஆக்கள் வழியில் இருப்பாங்க ஒரு சிலர்.
சில மதங்களில் டைம் கிடைக்கும் போது கடவுளை வணங்கிட்டு போவாங்க. நாம் டைமுக்கு தான் கடவுளை வணங்கணும். என்ன வேலை இருந்தாலும் எடுத்து வச்சுவிட்டு அந்த டைமுக்கு என்ன செய்யணும்? கடவுளை வணங்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்டே இருக்குது. அப்போ அல்லாஹ்வும் திருக்குறான்ல ஒரு அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி இந்த மனிதன் இந்த நேரத்தை மிஸ் பண்ணும்போது என்ன செய்கிறான்? நஷ்டவாளி ஆகிறானுங்கிறத அழகாகவே உணர்த்துறான். காலத்தின் மீது சத்தியமாகங்கிறான். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட இருக்கணும். இந்த டைமுக்கு நம்ம இதை இயங்கணும், இதை செய்யணும், உடுப்பை கழுவணும், குளிக்கணும், உடுப்பு மாற்றணும், என்ன செய்யணும், வீட்டில் வேலை செய்யணும், தூங்கணும், தொழணும், இதெல்லாம் செய்யணும். இந்த ஃபோனில் உட்கார்ந்தாக்களுக்கு இரவு பகலாகிறதுன்னு தெரியாது, பகல் இரவாகிறதுன்னு தெரியாது. ஏண்டா அவங்கள வேறொரு உலகத்துக்கு இந்த ஃபோன் இழுத்துக்கு போகும், வேறொரு இமேஜ் ஒன்றை உருவாக்கும். கொஞ்ச நேரம் நாம் இந்த உலகத்தை மறந்து அதுக்குள்ளே ஆயிடுவோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அதில் இல்லாமல் போகும். அடுத்தது இந்த ஃபோன் பாவனையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேமில் இறங்குறாங்க. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி என்கிறது ஒரு ஆபத்தான ஒரு கேம். அது ஆம்பளை பிள்ளைகள் அதிகமாக இருந்தாலும் பெண்களும் இன்றைக்கு அதிகமாக என்ன செய்கிறாங்க, அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. குரூப்பாக இருந்து விளையாடுறோம். ஆன்லைனில் வேற ஒரு நாட்டிலேயும் ஒருத்தன் இருப்பாங்க, பேசி அதை விளையாடுறோம். அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாட்டு தெளிவான ஷரியா சட்டப்படி ஹராமான ஒரு விளையாட்டு. எப்படி ஹராம் என்றால் அதில் இருக்கிறது உருவம், திருடியில் வரையப்பட்ட ஒரு உருவம். மறுமையில் அஷத்து அதாபன் யௌமு கியாமன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுமை நாளிலேயே கடுமையான தண்டனை யாருக்கு இருக்குமெண்டா உருவப்படம் வரைகிறார்களுக்கு, சில செய்கிறார்களுக்கு, உருவம் செய்கிறார்களுக்கும் வரைகிறார்களுக்கும். அப்போ அந்த உருவப்படத்தை நாம் வரையாட்டியும் அவன் திருடியில் வரைஞ்சிட்டு வச்சிருக்கா, நாம தான் அதை அசைக்கிறோம், எழுப்புறோம், நடக்க வைக்கும், குனிய வைக்கும், ஓட வைக்கும், சாவடிக்கிறோம், ரத்தம் பெற வைக்கிறோம், அந்த உருவம் மாற்றுறோம். அப்போ நம்முடைய கையால் அந்த உருவப்படங்கள் இயக்கப்படுது. அப்படி இயக்கப்படுறதுனால அது ஒரு தெளிவான ஒரு ஹராம். மூன்றாவது விஷயம், நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள உருவாகுது. இரக்க குணம் இயல்பிலேயே வரணும். நம்முடைய மார்க்கத்தில் இயற்கை ஜீவ காருண்யம் நமக்கு ரொம்ப முக்கியம். விளங்கிட்டா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு பயணம் போகிறாங்க. ஒரு இடத்துல சஹாபாக்களை பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஒரு பறவை சுத்துது, கத்துது. ஏன் இது குத்துனாங்க? இதில் அதில் கூட்டில் இருந்த குஞ்சை எடுத்துட்டாங்க. உடனே வைங்க, அதை வைங்க அப்படின்னாங்க. அப்போ ஜீவகாருண்யம். விளங்கிட்டா? முட்டையை திருடுபவனுக்கு அல்லாஹ்வின் சாபம் இருக்கின்றான். முட்டையை குட்டிக்கு வச்சுட்டு உட்காந்துட்டேன்டா அதை திருடக்கூடாது. இப்போ கோழியை நம்ம முட்டை விட்டு எடுத்து சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். ஆனால் அது அடப்படுக்கிறதுக்கு முட்டையை ரெடியாக்கி படுத்துட்டு அதுக்கு பிறகு எடுக்கக்கூடாது. அது ஜீவகாருண்யம் இல்லை, அதை தடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். முட்டையை திருடக்கூடாது அப்படிங்க. அப்போ ஜீவகாருண்யம் காட்ட வேண்டிய நாம இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாட்டில் என்ன செய்யணும்? அடுத்தவனை கொன்றுக்கிட்டு இருக்கோம். சும்மா ஒருத்தனை அவன் என்ன செஞ்சதுக்கு நீ சாவாடிக்கிற? இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடி இன்றைக்கு ஒரு 150 பேரை சாவாடிச்சோமே, அந்த 150 உம்மா கேசினா, வாப்பா கேசினா, நம்மளோட சொத்தை பேரை மாற்றி எழுதினா, இல்லாட்டி உனக்கு தான் திட்டினான்னா என்ன செஞ்சதுக்காக அவனை சாவாடிக்கணும்? சும்மா போட்டு ஒருத்தனை கொண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இஜ்தனிபு கஸீரன் மின் அல்லாஹ் இன்ன பஅலல்லாஹ் நீசுன், அதிகமான எண்ணங்களை விட்டுடுங்க, சிலது பாவம்ங்கிறான். அப்போ நெகட்டிவான எண்ணம் கூட வரப்படாது. அடுத்தவனை சாவடிக்கணும் என்ற எண்ணம் வரப்படாது. அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் தான் வரணும். நீங்கள் நல்லது நினைச்சா நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். நினைச்சதுக்கு நன்மை தாரோம், நல்லதை என்று ஆசை ஊட்டின மார்க்கத்துக்குள்ள நாம் நம்முடைய பிஹேவியரால், அசைவால், ஆக்டிவிட்டிஸால் நம்ம ஒருத்தனை சாவடிச்சுக்கிட்டு இருக்கோமே. அப்போ நம்மளோட ஆட்டிடியூட் மாறுதே. அப்போ மாறக்கூடாது. அப்போ அந்த வகையில் அது என்ன செய்யுது? தெளிவான ஹராமாக என்ன செய்யும்? அது மாறிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் என்ன செஞ்சுருந்தாங்கண்டா, இப்போ எடுத்துட்டாங்க, அது உலகத்தில் அது பெரிய பேசப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆயுதம் கிடைக்கணுமெண்டா அதில் இருக்கிற ஒரு சிலையை வணங்கணும், வணங்கினா தான் ஆயுதம் கிடைக்கும். அப்படி டிசைன் பண்ணியிருந்தான். இப்போ நம்ம முஸ்லீம் பிள்ளைகளுமே என்ன செய்ய, விளையாடிட்டு போகல, அதில் இருக்கிற கதாபாத்திரம் நாம் சாய்ஸ் பண்ணால் நான் தான். அப்படியே போகல என்ன செய்யுது, ஒரு லெவலுக்கு மேலே ஆயுதம் கிடைக்கணும்னா அங்கே ஒரு பெரிய சிலைக்கு அந்த சிலையை கும்பிடணும், கீழே விழுந்து சுஜி செஞ்சு வணங்கணும். வணங்கினது பிறகு நிறைய வெப்பன் கிடைக்கும். அந்த வெப்பன் இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன நடக்குது? சிலையை வணங்க வைக்கிறான். சிலையை வணங்க வைக்கிது நம்மளை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த அடிப்படையில் இது நமக்கு என்ன செய்யுது? ஹராம் ஆகுது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? தெளிவாக வழங்கலாம். அடுத்தது, இந்த ஃபோன் பாவனையால், இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜியால் நம்முடைய நாட்டுக்குள்ளேயே மனநல பாதிக்கப்பட்டு மென்டல் இல்னஸுக்கு ஆளாகின ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஏறாவூரில் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஓலெவல் எக்ஸாம் எழுதிட்டு ஏலெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொடியனுக்கு ஃபோனை கொடுத்துட்டாங்க. ஒரு ஹிந்து பையன். அவர் பப்ஜி விளையாடினார். பப்ஜியில் தோத்துட்டார்.
தோத்ததுனால அவர் விளையாடக்குள்ள நம்முடைய இமேஜினேஷன் அதுக்குள்ளே வைத்திடும். நான் தான் அது. தோத்துட்டோமே, தூக்குல தங்கிட்டான். காலையில் கதவை திறந்தா, கதவை திறக்கச்சுன்னா துறக்கல்ல தட்டினாங்க. ஓட்டக்கல்லட்டிக்கு இறங்கி பார்த்தா தொங்கிக்கிட்டு இருக்கான்னு எழுதி வச்சு போட்டு, நான் பப்ஜியில் தோத்துட்டேன், இனி வாழ்ந்துவே இல்லை. அந்த அளவுக்கு மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறான். களுத்துறை டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தன் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இது ரெண்டில் ஒரு கேம். அந்த கேமில் அவனுக்கு ஒருத்தரும் ஃபெஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, தோத்துட்டானாம், செத்துட்டானாம்ன்றதுனால அவரை இமேஜினேஷன், ஹலூசினேஷன், டெலூஷன் என்று சொல்கிறது. அவரை டெலூஷன் என்னன்னா, நான் செத்துட்டேன். இது ஒரு மென்டல் இல்னஸ் தான் டெலூஷன் சொல்கிறேன். நான் செத்துட்டேன். இப்போ ஒரு சில மனநோயாளர்கள் இருக்காங்க, ஸ்கிசோப்ரினியாங்கிற சில மனநோய்கள் இருக்கு. அந்த மனநோயில் சில கேஸுகள் வரும். என்னென்றா, நான் மவுத்த போய்த்தேன், எனக்கு நிறைய கேஸ் வந்துருக்கு. அவங்க சொல்லுவாங்க, நான் மவுத்த போய்ட்டேன், என்ன அடைக்கிட்டாங்க, எனக்கெல்லாம் முடிஞ்சு, நான் மவுத் ஆயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கேஸ் வேறு, அவர் செத்துட்டாராம். அப்படி என்று அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பெட்டிகளோவில் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை பார்க்க வர சொன்னாங்க. நான் சொன்னேன், இது அப்நார்மல் சைக்காலஜி, நான் பார்க்கவே இல்லை நீங்கள் ஒரு தரம் வாங்க, எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி. அங்கே போனால் அவருக்கு வந்து என்னென்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடி இவரை ஹைப்போதலம்ஸ், மூளோட ஹைப்போதலம்ஸ் தான் நம்மளோட உடம்புக்கு உணர்வுகளை கடத்துறது. அந்த ஹைப்போதலம்ஸ் டிஸார்டர் ஆகிட்டு உணர்வுகளை கடத்துது இல்லை. இவருக்கு இப்போ யூரின் போகணுமென்று மூடு வந்தால் நம்ம போய் பாத்ரூம் போய் கதவை பூட்டி நம்ம மான மரியாதையோடு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஓட்டை மில்லைன்றது தான் நமக்கு யூரின் போகும், இல்லாட்டி போகாது. நமக்கு கடும் அவசரமாக இருந்தாலும் ஒரு வர திறந்த இடத்த பரவாயில்ல குந்தண்டை வராது. நம்மளோட மூளை இல்லை ஒன்றும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும். அந்த அளவுக்கு நம்மளோட ஹைப்போதலம்ஸ் வேலை செய்யும். வேற ஹைப்போதலம்ஸ் யூரின் போகணுமென்ற மூடை கொடுக்காது. யூரின் போகும், டாய்லெட் போகும், வீட்டை இருந்த மாதிரி மனதுக்கும் அதுக்கு போகிற எடுத்துக்கொண்டே கழுவான். பசிச்சா சோறு கேப்பம், தண்ணி விடாச்சா தாகத்துக்கு தண்ணி கேப்பம் இல்லவா. அவருக்கு பசிக்கும், கேட்க தெரியாது, தாகம் அரிக்கும், கேட்க தெரியாது. இருப்பா கோட்டைக்கு கொடுத்தா திம்பான், காணுமாடான்னு கேட்டா ஓம்பம்பா, இன்னொரு விஞ்ஞான பரவாயில்ல தின்னடா, அதையும் திம்பான். இப்படி அவனை ஒரு நிலைக்கு போய் கடைசியாக கோமா ஸ்டேஜுக்கு போய் கொஞ்ச நாளையில் மவுத் ஆகிட்டார். என்ன, ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடினது. அப்போ நம்மளை அறியாமலே நம்மளோட மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கக்கூடிய ஒரு பிளானிங் இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிற இந்த விஷயம். அடுத்தது, இந்த ஃபோனுக்குள்ளே இறங்கி நாம் குரூப்புகள் திறக்கிறது, என்ன டிக்டாக் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போகிறது, சேவ் பண்ணுறது, நமக்கு ஒரு ஃபேஸ்புக் போகிறது, அதில் செல்ஃபி எடுத்து, இதெல்லாம் மனநோய். செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ஒரு மனநோய் வழங்கிட்டா. எல்லாத்துக்கும் செல்ஃபி. இன்றைக்கு முருங்கல்ல கந்த பார்த்தேன், செல்ஃபி. ஊரில் ஒருத்தரும் கந்த பார்க்க இல்லையா, ஊரில் ஒருத்தரும் கந்த பார்க்க இல்லையா, இன்றைக்கு கொழுக்கட்டை சுட்டு என்று அதுக்கு ஒரு செல்ஃபி. இது ஒரு மனநோய். இப்படி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இதுகள் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது. ரசூல்லா என்ன செஞ்சாங்க, சமைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் கூட விடுங்கன்னாங்க. எதுக்கு? பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. இது நல்லா பிரியாணியை எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் 5000 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு தண்ணியை திங்கிறேன். அப்போ இது என்ன இல்லை, இது இஸ்லாம் இல்லை. இது நம்ம தெளிவாக விளங்கணும். அப்போ இந்த மனநோய் இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனநோய் தான் அது. செல்ஃபி எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாருக்கும் லைக் பண்ணணும். சொந்த உம்மாட்ட போகலை, சொந்த தங்கச்சி போய் பார்க்கல, சொந்த ராத்தாவை போய் பார்க்கல, சொந்த வாப்பா கிட்ட காய்ச்சிட்டு இருக்கல. இவனோ ஒருத்தன் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இவனோ ஒருத்தன் போட்டதை இங்கேருந்து லைக் விளங்கிட்டா. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. நேற்று அக்குர்னையில் ஒரு பெரிய ஒரு பேக்கரி கடை பத்துது. நான் பார்க்க ஒருத்தன் லைவ் போடுறான். ஒரு முஸ்லீம் ஆள் பெரிய கடை, கோடிக்கணக்கான சொத்து பத்துது. ஒருத்தன் லைவ் போட்டிக்க. அந்த லைவில் லைக் பண்ணினா லைக் பட்டன்கள் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும் இல்லவா, கடை பத்துது லைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் எப்படிப்பட்ட மனநோயாளியா இருப்பான்? டேய், கடை பத்துறத நீ லைக் பண்ணுறியா, ஹாய் சூப்பர் என்று சொல்கிறது தானே. கடை பத்துது லைக் பண்ணுறான். அப்போ இந்த ஃபோனில் இந்த பட்டன் எதுக்கு இருக்கு, என்ன நடக்குது, இது ஒன்றுமே தெரியாது. ஒரு இடத்துல ஒருத்தன் அடிபட்டு உடுந்து கிடந்தா என்ன செய்யணும்? ஓடி போய் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றணும். நான் ஒரு நாள் கல்முனை போகிறேன். இந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கால ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ரத்த வெள்ளம், ஒருத்தரை தொடக்கி கீழே அப்படியே கால் தூளாகி சூண்டு கிடக்கு. வீடியோ எடுத்துட்டு நிற்காங்க, வளைச்சி நின்று சன்னம் கிடக்கு, வீடியோ எடுத்து நிற்காங்க. நான் போய் வெள்ளச்சோட்டு நான் போய் ஆளை தூக்கி
குறுக்கி கூப்பிட்டு ஒரு ஆட்டக்காரன் தூக்கி ஏற்று அவடத்த ஒரு ஆள் வெட்டி பார்க்க வந்து அவரை இப்படி உள்ளுக்கு தள்ளி கூட போ ஓடு. இதை செய்யாம எவ்வளவு நேரமா வீடியோ எடுத்துக்கு நிற்க. இப்போ எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னு சொன்னா, என்ற ஃபேஸ்புக்கில் இது ஃபெஸ்ட்டுக்கு வரணும் என்று நினைக்காங்களே தவிர இவன் உசுறு போகுதுங்கிறத யோசி. உசுறு போகிறத லைவாக வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை. அந்த ஃபோன் வந்து மனசை அப்படியே கல்லாக்குது. அப்போ இந்த ஃபோன் பாவனையால் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அடுத்தது, இந்த ஃபோன் பாவனையால் என்ன செய்யுது? லவ், தேவையில்லாத தொடர்பு. இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது, எவ்வளோ பெரிய துரோகம் இது. இந்த லவ் உண்டாகுது, தேவையில்லாத தொடர்பு, அஜ்னபி மஹரமே வரும். அது மட்டும் இல்லை, இந்த லவ்ங்கிறது இப்போ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையை லவ் பண்ணுறது தான் தப்புன்ட்டு மட்டும் நினைக்காது. பொம்பளை பிள்ளையை லவ் பண்ணுறது தப்பு தான், அதுவும் நடக்குது. சிரிக்கிறதுக்கு சொல்லல, இஸ்லாம் தடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் சலாஃபுன் லா யதுகுலூனல் ஜன்னah, அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. வலா யுகல்லிஹுமுல்லாஹ், அவர்களோடு அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவும் மாட்டான். அதில் முதலாவது யாருண்டா ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர். அவர் தான் முதலாவதா. பெற்றோர்களை நோவினை செய்கிறண்டாலே நாம் என்ன நினைக்கமான்னு சொன்னால், இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வருது தானே, வயசான உமாவை போட்டு எட்டி உதைக்கிறது, சோத்தை கொடுக்குற திங்காட்டி பிடிச்சி தட்டி விடுறது, இழுத்து கொண்டே ரோட்டில் போகிறது, மண்டையில் அடிக்கிறது, வயசான ஆக்களை போட்டு அடிக்காங்க. என்ன பாருங்க, பெற்றோர்களை நோவினை செய்கிறாங்க. அது கொஞ்சம் பேர். அதை செய்கிறவன் உண்மை அவர் மனநோயாளி அடிப்பான், அவனுக்கு மென்டல். யாரும் ஒரு நம்முடைய பெற்றோர் இல்லை, யாரையாலும் ஒரு பெற்றோரை கொண்டாந்து வச்சாலும் நாம் இறக்கப்படுவோம், அடிக்க மாட்டோம். வயசான ஆள் என்று அல்லாவே என்று நிப்பாட்டி பிச்சை போட்டு போகிறோம். விளங்கிட்டா? அதை ஒருத்தன் அடிக்கானண்டா அது சொந்த பிள்ளை இல்லை, அது மனநோய் பிள்ளை, அதை விடுங்க. ஆனால் உண்மையான பெற்றோர்களை நோவினை செய்தல் அப்படி என்றால் என்னென்றா, இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கண்டா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பிள்ளைகளில் செயற்பாட்டால் அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நேசமும் நன்றி கடனும் பட வேண்டிய ஒரு உறவு யார்? ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்க, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நாங்கள் யாருக்கிட்ட ரொம்ப தோழமை நெருக்கத்தை வைக்க யார சொல்லலான்னு கேட்டதுக்கு, உம்முக்கு, உண்ட தாய் தான்ண்டாங்க. சும்மமன், அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டாங்க, அதுவும் உம்மா தான்ண்டாங்க. அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டாங்க, அதுவும் உம்மா தான்ண்டாங்க. அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டாங்க, அது வாப்பா அப்படின்னாங்க. பாப்பாவுக்கு முன்ன 3 இடத்துல உம்மாவை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு அவர் யாருன்னு கேட்கல. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி தாய், 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 தகப்பன். ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு தோழி இருக்குது அல்லது ஒரு தோழன் இருக்கிறான்டா, நம்மளை ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பொம்பளை பிள்ளையா இருக்கோம், நம்ம கொமர் பிள்ளையா இருக்கோம், நம்ம க்யூட்டாக இருக்கோம், நம்ம அழகாக இருக்கோம், ஸ்வீட்டாக இருக்கோம், ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மளோட முடி பிடிச்சிருக்கு, பல்லு பிடிச்சிருக்கு என்று சொல்லி நம்மளை என்ன செய்யலாம், ஒருத்தன் விரும்புகிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளை ஆரண்டு தெரியாமல் நேசித்தது தான் நம்மளோட அம்மாவும் பாப்பாவும் மாறு. நம்மளை ஆரண்டு தெரியாது. வகுத்தில் பிள்ளை உண்டான உடனே பிள்ளைக்கு நின்றுட்டோம்டா உள்ளுக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளையான்னு தெரியா, பொம்பளை பிள்ளையான்னு தெரியா, நல்லதா கெட்டதான்னு தெரியா, குருடா செவிடான்னு தெரியா, ஆரண்டு தெரியும் தெரியா. ஆனால் எப்படி நேசிச்சே, சாதாரணமான நேசமா அந்த வகுத்துக்கு இருக்கிற பிள்ளைக்காக. இதை ஒரு நாளும் உங்களோட உம்மாவோ எங்களோட உம்மாவோ நம்மக்கிட்ட சொல்கிறது இல்லை. உங்களோட உம்மா சொல்லுவாவா? சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக என்ன சாப்பாட்டையெல்லாம் அவள் சாப்பிடையெல்லாம் அவதிப்பட்டா, எவ்வளோ வாந்தி எடுத்தா, என்ன எல்லாம் கசப்பாரிக்கும் தின்பா, எத்தனை நாள் அவள் சாஞ்சி படுக்க முடியாமல் அவதிப்பட்டிருப்பா. வெயிட்ரி ஸ்கூல் கலைஞ்சி வந்தால் வீடப்போ வெறும் பேக்க கலட்டி எறிய. ஆனால் நம்மளை வயிற்றுக்குள்ளே 1 நாள் 2 நாளில், 1 மாதம் 2 மாதம் இல்லை 10 மாதம் சுமந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளை எட்டி உதைச்சா ஒரு வலி வரும், உதைக்காட்டி அவக்கு நெஞ்சில் வலி வரும். என்னது, பிள்ளை உதைக்கலையே, டாக்டர்கிட்ட ஓடி போய் சார் பிள்ளை உதைக்கல, பயமாக கிடக்கு. பிள்ளை உதைச்சா வலி, உதைக்காட்டி வலி இல்லை, ஆனால் கவலை பயம். பிள்ளை உதைக்கல, பிள்ளைக்கு என்னையோ அவர் ஸ்கேன் பண்ணிட்டு இல்லைம்மா, சில நாளையில் பிள்ளை அப்படி இருக்கிறது தான். பிள்ளை உயிரோடான்னு இருக்கே, ஹார்ட் வேலை செய்யும். பாடா இப்போ தான் உசுறு வரும். நம்மட உம்மாட
நாங்கள் உங்களோட உம்மா எங்களோட உம்மா இதான் செஞ்சாங்க. நம்மளுக்காக அப்படி செத்து செத்து பொழைச்சாங்க. அந்த பிரசவ வலி கற்பனை கூட பண்ணலாமா? இந்த உலகத்திலேயே ஆகப்பெரிய வலி என்று ஒரு வார்த்தையில் சொன்னாலும் உங்களுக்கு விளங்க போகிறதில்லை. செத்து போகிற வலி அது. அதான் பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த தாயை பச்சை வகுத்துக்காரி என்று சொல்கிறதோட மறுபிறவி என்று சொல்லுவாங்க. திரும்ப செத்து பொழைச்சிருக்காள் என்று சொல்லுவாங்க. செத்து பொழைக்கிறாள். உசுறு போய் திரும்ப வரும். உசுறு போய் திரும்ப வரும். சில நேரத்தில் நம்மளை ஆரண்டு இன்னும் முகம் பார்க்கல, உள்ளுக்கு என்ன பிள்ளைன்னு சரியாக தெரியாது. ஸ்கேன் பண்ணத்தால ஒரு சிலருக்கு 3 மாதத்துக்கு பிறகு தெரியும். பிள்ளை வகுத்தில் பிள்ளை பிறக்க போது பன்னீர் கோடம் உடஞ்சிட்டு மாக்கோடி கழுத்தில் சுற்றிருக்குது. பிள்ளைக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஒன்று பிள்ளையை காப்பாற்றலாம், இல்லாட்டி உங்களை காப்பாற்றலாம், என்ன செய்யன்னு கேட்டால் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஒரு தாய் சொல்கிற பதில், பிள்ளையை காப்பாற்றுங்க, நான் போகிறேன். இதுதான் நம்மளோட உம்மா. இன்னும் நம்மளை காணல, வாழட்டும், பிள்ளையை காப்பாற்றுங்க சார். சைன் வச்சு கொடுப்பாள் நம்மளோட உம்மா, பிள்ளையை காப்பாற்றுங்க. பிறந்த பிள்ளைக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும், 15 லட்சம் தேவைண்டா, இருக்கிற ஊடு வளவை விற்று போட்டு ரோட்டில் நிற்க தயார் நம்மளோட உமாவும் பார்ப்போம். இப்போ கண்ட பிள்ளை ஒரு நாள் தான் கண்ட இன்றைக்கு தான் காலையில் கண்ட பின்னர் ஊடு வளவை விற்க போட்டி. டாக்டர் சொல்லுவார், சில நேரம் தான் பிள்ளை தப்பும், சில நேரம் பிள்ளை மரணிச்சாலும் பரவாயில்ல. அப்போ ஊடு வளவு போகுதே போகட்டும். அந்த ஒரு நாள் சிரிப்புக்காக, அந்த ஒரு அழுகைக்காக, ஒரு நாள் பார்த்த பார்வைக்காக நம்முடைய தாய் தகப்பன் நம்மளுக்காக சொத்துக்களை இழக்க தயார். இதான் நம்மளோட உமா வாப்பா. ஒரு பிரசவமான ஒரு தாயால் ஒரு கிளாஸ் தண்ணியை தூக்கி குடிக்க முடியாது. அதை நாடி வடைக்கும் ஒசத்தி விடுறது பக்கத்தில் சாட்சிமார் நிற்பாங்க தான். ஆனால் எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஜாமத்தில் நாம் அழுவோம். அழுத பிள்ளை தாய்ப்பால் கொடுக்கணும், இன்னொரு ஆளை எழுப்ப மாட்டாள். இந்த பிள்ளை கத்துதே, நாம் எப்படி தூக்குறேன்னு யோசிக்கவும் மாட்டாள். கத்தி கத்தி தூக்குறது தான் நம்முடைய தாய். ஆக்கள் எழுப்புறல இழுகி போய் அந்த 2 கிலோ 3 கிலோ பிள்ளைய உதட்டம் அடித்து கண்ணை பொத்தி புளிஞ்சி வேதனையை தாங்கிக்கிட்டே நம்மளை தூக்கி நெஞ்சில் வச்சு தாய்ப்பால் தந்து நம்மளை ஆறுதல் படுத்துகிற தாய். எப்போ வாழுன்னு சொல்லியிருப்பாள், உனக்காக செத்த நன்று. நமக்காக விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தத அம்மா பாப்பா சொல்லியிருப்பாங்களா? ஒரு காய்ச்சல் வந்தா தூக்கம் பெறுமா அம்மா பாப்பாக்கு? தொட்டு தொட்டு பார்த்து ஒத்தி ஒத்தி விட்டு விடிய விடிய காத்துக்கிட்டு எப்போ விடிய எப்போ டாக்டர் சுரக்கிறேன் காத்துக்கிருப்பான். சில நேரத்தில் நடிச்சாமத்தில் வந்து டாக்டரை கதவை தட்டி அவரையும் டிஸ்டர்ப் ஆக்கி தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போவான். அது ஏசினாலும் ஒன்றும் இல்லை. பிள்ளைக்கு வருத்தம், பிள்ளைக்கு வருத்தம், பிள்ளைக்கு கஷ்டம். விடிய விடிய தூக்கம் இல்லாமல் இது சாப்பிடாட்டி அங்கே சாப்பிடாம இப்படி காத்துக்கு இருந்து நம்மளை வளர்த்த தாயின் தகப்பன் நமக்காக கடை ஏறி நமக்கு என்னத்தை போட்டாலும் நமக்கு விளங்க போகிறது இல்லை. என்ன சட்டை, என்ன கலர், என்ன டிசைன் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உங்களோட டிசைனுக்காக கல்முனை வரைக்கும் சேர்ந்து ஒவ்வொரு கடையை தொத்தி இந்த டிசைன் பிடிக்கல, இந்த டிசைன் பிடிக்கலன்ட்டு நமக்காக கலர் தேடி, டிசைன் தேடி, அளவு தேடி ஓடி திரிஞ்சு அழகு பார்த்து அப்படியே வச்சு பார்த்து தான் உடுப்பு போடலை, இந்த பிள்ளைக்கு உடுப்பை போட்டு அது போதும். இப்படி வளர்த்த நம்முடைய தாய் தகப்பனுக்கு நமக்கு வயசு வரக்குள்ள ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தர தெரியாதா? அமௌண்ட் விட்டுருவாங்களா? காட்டில் தள்ளி விட்டுருவாங்களா? ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? இன்றைக்கு ஃபோன் பாவிக்கிறார்கள் அதிகம், ஃபோன் பாவிக்காதாக்கள் சிறுக என்ன செய்கிறாங்க? இந்த வலையில் சிக்கிக்கிறாங்க. இந்த வலையில் சிக்கிற நேரம் நம்ம யோசிக்கணும், மார்க்கத்தில் இது ஹராமான ஒரு விஷயம், தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்த 3வது ஷைத்தான், இது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் ஆறாக இருந்தாலும் அது பிள்ளை தான். அஜ்னபி மஹரமி உறவை நீங்கள் பேணணும். விளங்கிட்டா? நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு பெண் பிள்ளைங்கிறதுல நீங்கள் மறந்துடாதீங்க. பெண்களுக்கு உங்களோட பொறுமதி உங்களுக்கு விளங்குறது இல்லை. மகள், உங்களோட பொறுமதி உங்களுக்கு விளங்குறது இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒருத்தன் ஆய் சொல்லிட்டான், என்னையும் ஒருத்தன் விரும்பிட்டான். நீங்கள் ரொம்ப பொறுமதியா நாட்கள் உங்களுக்கு விளங்குறதில்ல. என்ன யாராவது விரும்புவாங்களா நான் கருப்பு? என்ன யாராவது விரும்புவாங்களா நான் இப்படி இருக்கேன், நான் ஃபெட்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் கட்டையாக இருக்கேன்? என்ன யாரும் விரும்புவாங்களா? யோசிக்காதீங்க. பொண்ணுலையும் புடவையிலையும் கழிவில்லையாமன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கல இந்த கலர் தூக்கி எறிஞ்சோட்டு போனேன் ஷர்ட்டை, இன்னொருத்தன் வந்து இதில் இன்னொரு 5 தரம்னா தான் கேட்பேன். அவனுக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு நல்லா ஒருத்தன் படைச்சி வச்சிருப்பார்.
நீங்கள் உங்களை இலக்காரமாக நினைச்சிடாதீங்க, உங்களை கேவலமாக நீங்கள் கருதிடாதீங்க. நீங்கள் எப்பவும் பொறுமதியான ஆக்கள் தான். அந்த பொறுமதி உள்ளுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான். வெளியில் வந்த பொறுமதி இல்லை, வெளியில் வந்த பொறுமதி இல்லை. உரிச்சு வச்ச வாழைப்பழத்தை ஒருத்தரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. உங்களோட வீட்டுக்கு வந்த விசிட்டேஷனுக்கு வாழைப்பழங்களை கொஞ்சம் அப்படியே உரிச்சு ஒரு பிங்கானுக்கு வச்சு எடுங்கன்னு சொல்லுங்களேன். ஒருத்தன் தொடுவானா? ஒருத்தன் தொடுவானா? உடுப்பில் குறை இருந்தால் உரிச்சு வச்ச வாழைப்பழம் தான். அதை பார்த்து தொட்டு பார்த்து ரசிக்கத்தான் ஆள் இருக்கும், எடுத்து வாழ்கிறதுக்கு ஆள் இருக்கா. அப்படி ஒருத்தன் எடுக்கானண்டா அவனும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இருப்பார். நம்மளோட பொறுமதி, நம்மளோட ஆடை, நம்முடைய மறைவு, நம்மளை பார்க்குறதே கஷ்டமாகும். அப்பா பொறுமதி வழங்கிட்டா. நம்ம சில பொருட்கள் விலை கூட. எதுக்கு விலை கூடன்னு தெரியுமா? அதை எடுக்கிற கஷ்டம்ன்றதெல்லாம் விலை கூட. வேறு அதில் அவ்வளவு டேஸ்ட் இல்லை, அதை எடுக்கிற கஷ்டம் அவ்வளவுதான். கடலுக்குள்ள இருந்து எடுக்கிற முத்துக்கு விலை கூட. முத்து என்னடாப்பா அதில் என்ன இருக்கு? அதை விட என்ன எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக என்னோட பளபளப்பெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது இல்லைம்மா, அதை எடுக்கிற கஷ்டம், சுவிஸில் ஒரு கிழங்கு கொண்டு இருக்கு, நம்மளோட இஞ்சி கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு. அந்த கிழங்கு எடுத்து சாப்பாட்டில் அப்படி சீவி போட்ட ஒரு சின்ன ஒரு வாசல், லட்சக்கணக்கான பொறுமதி. அப்போ சுவிஸில் ஒருத்தர் காட்டுறார், நாயை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தேடிக்கிட்டு புல் தரையில் நாயை வச்சுக்கிட்டு புதையல் தேடுற மாதிரி தேடுறான். நிப்பாட்டி காட்டினான். இது என்னன்னு தெரியுமா மௌலவி? என்ன? ஒரு கிழங்கு. அந்த கிழங்கை விவசாயம் பண்ண முடியாது, அந்த கிழங்குக்கு மரம் இல்லை, அந்த கிழங்கை நாட்ட முடியாது. அந்த கிழங்கை விவசாயம் பண்ண தானாக விளையுது நிலத்தில். அது சுவிஸில் தான் இருக்குது. அந்த கிழங்குற வாசத்தை நாய்க்கு பழக்கி நாயை வச்சுக்க, நாயை விட்டு தேடுவேன். நாய் ஒரு இடத்த தோண்டினா அந்த கிழங்கு ஒரு துண்டிக்கு. அந்த ஒரு துண்டை கிழங்கை கொண்டு போய் $50,000 விற்பான். அந்த கிழங்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாட்டில் இருக்கு. சாப்பாட்டில் அப்படி சீவி போட்டு அதை திங்கிறதுக்கு கோடிக்கணக்கில் இருக்கும். என்ன அவ்வளோ பெரிய டேஸ்டான கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எடுக்கிற கஷ்டம், அதுக்கு அவ்வளோ விலை. அது அவ்வளோ சிரமம் பட்டு எடுக்கான். உங்களை பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பொறுமதியான ஆள். உங்களோட பேச முடியாதுன்றா நீங்கள் பொறுமதியான. நீங்கள் உங்களையே நீங்கள் இலக்காரமாக நினைக்கிறீங்க. இந்த 5 தேவைகளில் பிரச்சனை வரும்போது தான் ஒரு ஆள் மனநிலைக்கு ஆளாகிறார். அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. அதில் அன்பு தேவை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்டா, என்னோட ஒருத்தர் இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உம்மா கடுகடுப்பாக இருக்கிறத உங்களை இறக்கம் இல்லைன்னு நினைக்க வைக்குது. உம்மா இறக்கமாக இருக்கிறதெல்லாம் கடுகடுப்பாக இருப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளையில குமராகிறதுக்கு முன்னாடி சாச்சிட்ட போகிறான்னு புஷ்ஷன் ஓடுவீங்க. நீங்கள் குமராகி உங்களுக்கு ஒரு அவுட்லுக் வந்துட்டு இப்போ நீங்கள் இறக்கம் இல்லை நம்மள அப்படி இவ்வளோ ஒரு தாயா, இது ஒரு பேய். ஒரு சிலர் எழுதுற டைரி எழுதுற, எனக்கு எல்லாருக்கும் தாய், எனக்கு மட்டும் பேய். உங்களோட தாய் தான் உண்மையான தாய். விட்டு போட்டு பார்த்துக்கு இருந்தா அவளு தான் பேய். உன்னை பக்குவப்படுத்துறாள், உன்னை அடக்கி வைக்கிறாள், உன்னை உள்ளுக்கு போய் இருக்க சொல்றாள், அவளுதான் தாய். உனக்கு ஒரு மதிப்பு இருக்கு, உனக்கு ஒரு அவுட்லுக் வந்திருக்கு. நீ இப்ப தனியா போக போடா, உன்னை 4 பேர் சைட் அடிப்பான். பிள்ளை தப்பு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது தானே அது. அப்ப நம்மட தாய் நமக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தருவார், நாம் அவசரப்பட தேவை, நம்ம தேவையில்லாம யோசிக்க தேவையில்லை மகள். அந்த டைமுக்கு அது நடக்கும். அதே நேரம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கும் இல்லை, அப்படி செய்யவும் மாட்டாங்க. நீங்க அவசரப்படுறாதீங்க, தேவையில்லாத முடிவெடுத்துறாதீங்க. இதுதான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்த. 2வது, ஒரு ஆணுக்கு ஒப்பாக பெண் மாறுறது, எண்ணத்தில் ஒரு ஆணாக மாறுறது, மாறி ஒரு பெண்ணை நேசிக்கிறது. ஒரு பெண்ணை நேசிக்கிறார், எண்ணத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றது. இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. சொர்க்கம் நுழைய மாட்டாங்க, எல்லாம் அளவோடு இருக்கும். விளங்கிட்டா?
அப்படி சிலர் ஸ்கூலில் அவள் விரல்ல ரெண்டு ஓட்டு அன்றைக்கு இவக்கு தலை சுத்து மயக்கம் கரு விராட்டி உனக்கு என்ன அவளை பார்த்தா தானே எனக்கு நித்திர வெறுமன் சொன்னா சம்திங் ராங், உங்களோட போக்கு சரியில்லை, சைத்தான் உங்களை வழிகேட்டில் கொண்டு வரான், சைத்தான் உங்களை வழிகேட்டில் கொண்டு போயிட்டே இருக்கிறான். அது பிள்ளை எல்லாம் ஒரு லெவலோட இருக்கணும், ஒரு அளவுக்கு இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இதில் ரொம்ப கவனம். இந்த சப்ஜெக்டிவில் நமக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஃபோன் கலாச்சாரம், அடுத்தது இந்த காதல் கலாச்சாரம் பாரது. இது பெரிய ஒரு ஆபத்தும் ஹராமும் ஒரு துரோகமும் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியது, நம்மளோட வாழ்க்கையில் நாமளே மண்ணள்ளி போகிறதுமான ஒரு விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் நாமளே மண்ணள்ளி போகிறோம். இந்த விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், உங்களை ஒருத்தன் குறுக்கால வந்து ஹாய் சொல்லி நேசம் சொல்லி நாம கல்யாணம் முடிப்போம், நாம பேசுவோம் என்று சொல்லி ஒருத்தன் குறுக்கால வந்து முதல் செய்த வேலை சத்தியம் எடுப்பான். இந்த உலகம் எதிர்த்தாலும் நீ என்னை விடக்கூடாது, சத்தியம் பண்ணிட்டான். செய்ததே பாவம், அதை அல்லாஹ்வில் சத்தியம் பண்ணி இந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்வேனுங்கிறோம். வழங்கிட்டா இந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்வேன் என்று சத்தியம் பண்ணி கொடுக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி ஒருத்தன் பாரானண்டா அவன் அயோக்கியன், நல்லவன் கிடையாது. நல்லவன் அப்படி வருவானா? ஒரு மார்க்கம் உள்ளவன் அல்லாஹ்வை பயந்த ஒருத்தன் ஒரு பிள்ளையை விரும்பினா அந்த பிள்ளையோட வாப்பா கிட்ட வைக்க பண்ண உங்களோட மகளை என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கிட்ட அந்த கட்ஸ் இருக்குது. அவனுக்கே தெரியும் நம்மளோட லட்சணத்துக்கு போய் கேட்டால் செருப்படி தான் கிடைக்கும்னு தெரியும். நம்மளோட வாப்பா கிட்ட வந்து உங்களோட மகளை என்னை கல்யாணம் பண்ணித்தாங்கண்டா இப்படி பார்ப்பாரு வாப்பா, பண்ணி எவ்வளோ நான் ஓட்டிக்கிட்ட செருப்புண்டு கேட்பேன், தெரியா வாப்பா பண்ணிட்டேன், நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அல்லது அவன் தூள்பா விற்கிறவன் அரிப்பான், சிக்கெட் அடிக்கிறவன் அரிப்பான், ஊரில் கலிசரை அரிப்பான். அவனுக்கு போய் கேட்டால் கிடைக்காது. உண்மையான ஒரு ஆம்பளையாக இருந்தால் கேட்டால், மாஷா அல்லாஹ் இப்படி ஒரு மாப்பிள்ளையா தம்பி, நாங்கள் இப்போ வரோம் உங்களோட வீட்டை எப்போ வச்சுக்குவோம்னு பேசுகிற அளவுக்கு அவன் இமேஜ் அவன் வளர்த்து அவன் வந்து பாப்பா கிட்ட கேட்பான். குறுக்கால வாரனண்டா முன்னுக்கு போய் கேசியரில் கேட்ட தரமாட்டான்னு தான் பின்னால் வந்து களவெடுத்துக்கு ஓடுறேன். அப்போ களவெடுத்துக்கு ஓடுற கள்ளனுக்கிட்ட நாம் கைக்கு அடக்கமான பொருளாக மாறினா நம்மளுக்கு எவ்வளோ கேவலம் தேவையாயுது. நம்முடைய இமேஜை நம்ம ஏன் கெடுக்கணும்? நம்முடைய இமேஜ் நல்லா இருக்கணும், நம்முடைய தகுதி நல்லா இருக்கு, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழணும். நம்முடைய இமேஜ் என்ன, இதை கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இதை யோசிக்காத அந்த பிள்ளைகள், இந்த இளவட்டுக்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டீனேஜ் பருவத்தில் நடக்கிற பிரச்சனை என்னென்ன, அன்பு தேவை. என்ன ஒருத்தன் அன்பு காட்டிட்டான், அவனுக்கு இனி உசிரை கொடுப்பான், அவனோட உசிரை எடுக்கத்தான் வந்திக்கான்றது உனக்கு இப்போ அந்த விளங்குது. விளங்கிட்டா? அன்பே 6 உயிர் எங்கா நிலுவா, 6 தடவை உன்னை சாவடிக்க போகிறான்டா அர்த்தம். விளங்கிட்டு தானே? அப்போ இது ஆகப்பிழையான ஒரு விஷயம் இன்றைக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. அன்றைக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணி இப்போ கழுத்தில் தூக்கு போட்டு தொங்கி உசுறு தப்பி கவுன்சிலிங் போட்டு இனி அவள் ஒட்டு வாயை திறக்காலன்னு நினைக்கிட்டு அனுப்பி வச்சான். அந்த பிள்ளை தான் அந்த வாக்குமூலம் ஒரு ஆளை விரும்பிருக்கா, அப்பா சொல்லிக்கார் அவன் தூள்காரன் மகள் தேவையில்லைன்ட்டு. இவ அவனுக்கிட்ட விசாரிச்சுக்கா நீங்கள் தூள்பா வைக்கிறான். இது என்ன புத்திசாலித்தனம்? அவன்கிட்ட கேட்டு அவன் நம்ம வைக்கிறான்னு சொல்லுவான் தானே. அவன் சொல்லிக்கான் தூள்லண்டா என்ன தூள்லண்டு கேட்டிக்க, என்ன கலர் எப்படி என்ன தெரியா, நான் பள்ளியில் மிம்பரில் உருவாமிச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ இடத்த அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அவன் சத்தியம் பண்ணி உங்கள் உமா வாப்பாவுக்கு பொறாமை, நல்ல மாப்பிள்ளை கொண்டு கிடைக்கப்படாது, பெத்த வாப்பாவுக்கு பிள்ளையில் பொறாமை வார அந்த கலிசரோட கதையை நம்பி ஓடிட்டாள். ஓடினா இருக்கிற நகையை விற்று, காதில் கிடந்தது கையில் கிடந்தது மோதிரம் எல்லாம் விற்று 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 தூள் அடித்து கடைசி அவனுக்கு விற்கிறதுக்கு இவட கழுத்தில் நகையில் ஒன்றும் இல்லை. ஒல்லாகி கடைசி அவன் எடுத்துக்கிட்ட ஆயுதம் அந்த பிள்ளையத்தை, அந்த பிள்ளைக்கு விலையை பேசி ஒரு ஆளை கூட்டிக்குவான். இப்பதான் இவக்கு ஞானம் விளை. ஓடி போய் கதவை தள்ளி பூட்டி கத்தி ஊரை கூப்பிட்டு அவனை ஆக்கள் அடித்து விரட்டி ஓடி நீ உம்மா பாப்பா கிட்ட போய் முழிக்கொண்டான்ட்டு தூக்குள்ள தொங்கி தப்பி வந்த விரது தானே. இப்போ நாங்கள் என்ன விளங்குதா? இப்போ தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ விளங்குதா? விளங்க மாட்டேங்குது. உம்மா பாப்பா சொன்னால் அது சொல்கிறதில்ல, நமக்கு கஷ்டப்பா இருக்கும். உலகத்திலேயே ஆகப்பெரிய எதிரியாக உம்மாவும் பாப்பாவும் தான் தெரியும். உனக்காக செத்தவங்க அவங்க, நீ எவ்வளவு காலம் அவங்களுக்காக சேவை செய்யலாம்.
அதனால தான் அல்லாஹ் அவனை வணங்க சொல்ற அடுத்த கையோட அல்லாஹ் ரசூல் அடுத்தது உம்மா வாப்பான்னு தான் சொல்றான். வஷ்குர்லி ஒலி வாலிதைக்குங்கிறான் அல்லாஹ், எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. என்ன வணங்கு, உன் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்தடுத்த சேர்த்து சொல்றான். அப்ப அந்த பெற்றோர்களை பொறுமதி தெரியும். அதான் பெற்றோர்களை வாப்பாட திருப்தி தான் அல்லாஹ்ட திருப்தி, வாப்பாட அதிருப்தியில் அல்லாஹ்வின் அதிருப்தி என்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்போ கிட்டத்தில் ஒரு 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 கேஸ் ஒன்று வந்துச்சு. அந்த பிள்ளோட ஃபோனை பறித்து எடுத்துக்கிட்டு வராங்க. இவன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சதுக்கு பிறவும் ஒருத்தனோட தொடர்பாக இருந்திருக்கிறான். தொடர்பு வந்து ஓடிட்டா, புருஷன் விட்டுட்டு ஓடிட்டா. அவட ஃபோனுக்கு அவன் மெசேஜ் போட்டிருக்கான், என்கிட்ட ஃபோன் இருக்கிறது உமாக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு தேடுறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவளை கழுத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்கணும் பாருங்க உமா. அவன் சொல்கிறான், அதுக்கு இவன் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கா, முதல்ல அதை செய்யுங்க. இதை சொல்லிட்டு அந்த தாய் அழுவுறாள். அழுவ நான் செத்து போய்த்த மௌலை என்ன புருஷனையும் முட்டு போட்டு இன்னொருத்தனோட தொடர்பாகி உம்மா இப்படி சொல்கிறானதுக்கு அவன் சொல்லலாம் கழுத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்க போகிறேன். இதை நான் உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் சின்ன பிள்ளைகள் தான், ஆனால் தெரிஞ்சிருக்கணும் இந்த நாட்டில் இது நடக்குது. அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த பெற்றோர்கள் எவ்வளோக்கு இறங்கி போய் இப்போவும் அந்த போனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ற பிள்ளைய மாற்றி தாங்க மௌலியண்டாம் பாராள். அப்பையும் சாதாரணமாக யோசிப்பா, இப்படி சென்ன ஒருத்தர் ஏறி மிதிக்கணுமா இல்லையா? உம்மாவை கடலில் இறக்கணும்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவள் ரிப்ளை பண்ணுறாள், முதல்ல அதை செய்யுங்க. எப்படி தாய் தகப்பன் அவள் வெறுக்காள்? இவள மனசுக்குள்ள ஒன்றும் இல்லையா? ஈமான் இல்லையா? கருணைங்கிற ஒரு சாமான் இல்லையா? இதெல்லாம் மழுங்கடிக்க செய்கிறது இந்த காதல் கலாச்சாரம் தான். தேவையில்லாத தொடர்பாடல்கள், அது நம்முடைய சப்ஜெக்டிவுக்கு சரியான ஆபத்தான ஒரு விஷயம், கடுமையான ஒரு ஆபத்தான விஷயம். அதிலிருந்து வெளியில் வரணும். அடுத்தது சப்ஜெக்டிவுக்கு பிழையானது போதை வஸ்து பாவனை. அந்த போதை வஸ்து பாவனை பெண்கள்கிட்ட இல்லைதான், ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. வழங்கிட்டான், ஒரு சிலர்கிட்ட இருக்குது. ஆனால் எச்சரிக்கை அறிங்க. ஏன்டா எனக்கிட்ட சில முஸ்லீம் கேர்ள்ஸுகள் கொண்டு வந்திருக்காங்க சில சிம்டம்ஸ். ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க, அவருக்கு பாத்ரூம் போன ஒரு கருத்த உருவ மூளைக்கு என்னண்டு அவளோட கதைக்கு தான் லைவா ஜின்னு தானே அர்த்தம். கொண்டு வந்ததை அதுக்கு தான், பேய்க்கு மெனைக்கிட்டான் கொண்டு வர, நோய்க்கு மெனைக்கிட்டான கொண்டாட. பேய் ஒன்று கதைக்குது, உருவம் கதைக்கு. அப்போ இது ஹலுசினேஷன். இந்த ஹலுசினேஷன் இப்படி வர்றண்டா ஒன்று மனநோயாளி ஸ்கிசோப்ரனியா இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பாரிய போதைக்கு எடிக்டாக இருக்கணும். அந்த பிள்ளைகிட்ட ஹலுசினேஷன் இருக்கிற மற்ற சிம்டம்ஸ்கள் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை கேட்டேன், மகள் என்ன பாவிக்கிறேன்னு கேட்டேன். கூட்டிக்கு வந்த மாமாவும் அம்மாவும் என்ன அறுக்க பார்த்தாங்க ஒரு பார்வை. என்ன பிள்ளைகிட்ட கேட்குற கேள்வி, என்ன கேள்வி பிள்ளை? சும்மா இருங்க. மகள் வித்தியாசமாக என்ன மகள் பாவிச்சேன்னா சாக்லேட். நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஸ்கூலில் தான் சாக்லேட். என்ன பேர் என்று கேட்டேன். அது பேர் இல்லை, ஒரு பெக். 6 தார் A லெவல் தாத்தாமார், 6 தாத்தாமார் A லெவல் தாத்தாமார், 6 பேர் எடிட். அவங்க இப்போ உள்ளுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இது 9ஆம் ஆண்டு பிள்ளை. அந்த 6 பேரும் ஸ்கூலால் பிரின்சிபலால் நிறுத்தப்பட்டு இந்த பிள்ளையோட இன்னும் 6 ஆய்வு செய்யப்பட்டு அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. சாக்லேட்டை திண்டு, சாக்லேட்டில் போதை தொடர்ந்து திண்டு திண்டு எடிட் ஆகிட்டு இப்போ உருவம் தெரியுது. மென்டல் இல்னஸ் ஆளா. அப்போ உங்களுக்கு தெரியாமல் பொருட்கள் தாராங்க, பாவிச்சிடாதுங்க. தெரியாமல் தாராது. அக்ரபத்தில் ஒரு ஸ்கூலில் தான் ஐஸ் பழத்தில் போதை பொருள் பெரிய ஓடியன்களுக்கு விற்கிறத தவறுதெல்லாம் 3ஆம் ஆண்டுக்கோ 4ஆம் ஆண்டுக்கோ 5ஆம் ஆண்டுக்கோ கொடுத்து புள்ள மயங்க உளுந்து தான் அந்த கேஸ் பிடிவாட்டு ஐஸ் பழக்காரன் ஓடிட்டான். ஸோ அப்போ இந்த போதைப் பொருளுங்கிறதும் இன்றைக்கு பெண்களை நெருங்குது. கவனம், அதிலிருந்து கவனம் அறிங்க. இது நம்முடைய சப்ஜெக்டிவுக்கு ஆபத்தானது. இந்த சப்ஜெக்டிவை இதிலிருந்து நம்ம விடுவிச்சு சரியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்மளால் சரியாக கிரகிக்க முடியும், நம்மளோட கவனம் சிதறாமல் இருக்கும். அடுத்தது வீட்டில் பிரச்சனை. இந்த சப்ஜெக்டிவுக்கு ஆபத்தானதுன்னு வீட்டில் உமா வாப்பாவால் பிரச்சனை, அப்படி இப்படி பிரச்சனை. பக்கத்தில் முன்னுக்கு ஒரு ஹோட்டல், அவன் என்ன டக்கு டக்குண்டு கொத்து போடுறதால என்னை படிக்கலாம். ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல், ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல். சிலர் செல்றல்வா, எங்களோட வீட்டை சின்ன பிள்ளை படிக்கணும், எங்களோட வீட்டை மேசை இல்லை படிக்கணும், எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கொத்து போடுற ரொட்டி பாட்டும் இசையும் படிக்கணும். நீங்கள் எதை ரொம்ப ரசிக்கிறீங்களோ அதுக்கு எதுவுமே இடைஞ்சலாக இருக்காது.
எதை ரசிக்கிறீங்களோ. இப்போ கிரிக்கெட் நம்ம காக்கா மாதிரி கிரிக்கெட் பார்க்குறவனுகளே அவன் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்பான். டிவி சத்தத்தை விட பெரிய சத்தத்தில் உமா போய் நிற்பான். டோய் டோய் அம்மா, அவனுக்கு அது கேட்காது. டோய் சாப்பிட வாடா, கேட்காது. இந்த சத்தத்தை விட சின்ன சத்தம் தான் அவனுக்கு கேட்கும், இது கேட்காது. மூளை அதை மூடி போட்டுரும். பார்த்து ஸ்கோர் பார்த்துட்டீங்க, எத்தனை விக்கெட் அவுட் ஆகும். என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்ட கேட்கலையாடா. இப்ப இதுக்கு என்ன சொல்ற, எதை நீங்க ரொம்ப ரசிக்கிறீங்களோ அதை உங்களை யாரும் அழிக்க முடியாது. இதான் ஆட தெரியாதவனுக்கு மேடை போன. நீங்க சாப்பிட்டு சொல்றீங்க, பாட்டி சத்தம் கேட்குது, ட்ரெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்கும், புள்ளை இருக்குது, மேசை இல்லை, கரண்ட் இல்லை, படிக்கணும் என்று நீங்க முடிவெடுத்தா படிப்பீங்க. ஒரு படியில உந்தி படிப்பீங்க. பக்கத்தில் பயங்கர பாட்டி சத்தம் கேட்கும், உங்கள்கிட்ட கேட்பாங்க பாட்டு பாட்டா கேட்டா என்று கேட்பீங்க. உங்களுக்கு அது வழங்காது. எதை ரசிக்கிறீங்களோ அதை படிப்பீங்க. அதை சொல்றது SQ for reading method என்று சொல்றது. எஸ் என்றால் சர்ச், சர்வே. ஒன்றை நீங்க ரொம்ப சர்ச் பண்ணி அதை ரசிக்கணும். அந்த ரசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இடைஞ்சல எதுவுமே இருக்காது. அதை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு முறை. அந்த வேர்ல்டுலேயே ஈஸியாக படிக்கிற ஒரு முறை அப்படி என்று அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒன்று. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு கலாநிதி பட்டத்துக்காக ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஒரு லேர்னிங் மெத்தட் தான் SQ for reading மெத்தட்னு சொல்கிறது. நீங்கள் பார்க்கலாம். எஸ்ங்கிறது சர்ச், சர்வே அல்லது சப்ஜெக்டிவ். நம்மளோட சப்ஜெக்டிவ் என்ன பார்த்தது எஸ். இந்த எஸ்ஸில் சரியாக இருந்தால் ரசனை கூட இருக்கு. ஒன்றை ரொம்ப லைக் பண்ணும். ஒரு பாடத்தை ரொம்ப விரும்பிட்டோம்னா அதை படிப்பிச்சு கொடுக்குற ஆசிரியர் மெத்தட் சரியில்லாட்டி நமக்கு விளங்கும். ஏன்டா அதை ரசிக்கிறீங்க, அதை கடுமையாக ரசிக்கிறீங்க, அது கடுமையாக விரும்பும். கியூங்கிறது கொஷனை நீங்கள் உருவாக்குறது. கொஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை உருவாக்குங்க. இப்போ அல்லாஹ் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்டு தான் பதில் சொல்லுவார். அல் ஹாக்கா இன்ட்ரடக்ஷன். அல் ஹாக்காங்கிறது என்ன? அல் ஹாக்கான்னு சும்மா அல்லாஹ் சொல்கிறார் இன்ட்ரடக்ஷன். மல் ஹாக்கா கொஷன். அல் ஹாக்காண்டா என்னன்னு நம்மகிட்ட கேட்கான். ஒமாதுராக்கம் அல் ஹாக்கா, இதுக்கு முன்னே அல் ஹாக்காண்டா என்ற யாராவது உங்களுக்கு சொல்லி தந்திக்காங்களா? யோசிக்க சொல்கிறான். இன்ட்ரடக்ஷன், கொஷன், சிந்திங்கங்களா. அல் ஹாக்கா, மல்ஹாக்கா, ஒமாதுராக்கம் அல் ஹாக்கா. இப்போ நம்மளோட தலைக்குள்ள அப்படி தேட விட்டு போட்டு இப்போ அல்லாஹ் அது திடுக்கிடும் அந்த மறுமை நாள்னு சொன்னோன்னா இனி மறக்காது. அது அல் காரியா மல் காரியா ஒமாதுராக்கம் அல் காரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை குரட்டா படிச்சு கொடுக்கணும்னா கேள்விதான் முதல் கேட்பாங்க. மனில் முஃப்லிஸ், பங்குரோத்துக்காரன் யாருன்னு கேட்பாங்க. அப்படியே தேட விடுறாங்க. 6 அதுக்கு பிறகு சொல்லாங்க இவன் தான் பங்குரோத்துக்காரன். நாளை மறுமையில் அமல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சதுக்காக அதை திருப்பி திருப்பி கொடுக்கானே, அவன் செஞ்ச பாவத்தை வாங்கி எடுக்கிறானே, அவன் தான் அநியாயக்காரன், அவன் தான் மங்குரோத்துக்காரனுங்க. இது மறக்காது. அப்போ மறக்காம இருக்கணும்டா கொஷன் முந்தணும், கேள்வி முந்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு புக்கை வாசிக்க தந்துட்டு அந்த புக்கில் இருந்து பிறகு ஒரு கேள்வி தந்தா திரும்ப ஒரு தரம் வாசிக்கணும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்பீங்க. எங்கேயோ நடுப்பக்கத்தில் பார்த்த ஞாபகம். கேள்வியை முதல் கேட்டுட்டு புத்தகத்தை 3 மாதத்துக்கு பிறகு தந்தாலும் சும்மா உங்கள் பாட்டுக்கு வாய்ச்சி பிறக்கல ஒரு சப்ஜெக்ட் அடே இதான் அன்றைக்கு அந்த மனுஷன் கேட்டதுண்டு மைண்ட் அதை கிளிக் பண்ணும். அதை பாடமாக்க தேவையில்லை. ஒரு தரம் சொன்னால் சரி. இலங்கையின் பூர்வீக ஜெம்மம் யார்? இலங்கையினுடைய பூர்வீக ஜெம்மம் யார்? பரங்கியர்களா, முஸ்லிம்களா, சிங்களவர்களா, தமிழர்களா? யார் 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 கேள்வி யாரா இருக்கும்? விட்டுட்டீங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. மாதம் நல்லா போச்சு. எங்கேயோ ஒருத்தர் மேடையில் பேசிட்டீங்க. இந்த பங்கரகம்மன்ங்கிற அந்த ஏரியாவில், மகரகம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வேடர்கள் இந்த இலங்கையின் பூர்வீக ஜெம்மங்கள் என்பது நமக்கு எத்தனை பேர் தெரியுமாங்கக்குள்ள கப்பண்டு மைண்டு பிடிச்சிடும். ஆஹா, இந்த மகியங்கனையில் இருக்கக்கூடிய வேடர்கள் தான் இலங்கையின் பூர்வீக ஜெம்மம்ங்கிறத மனப்பாடம் பண்ண தேவையில்லை, எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க. அப்போ கொஷன் முந்தணும். அது அடுத்தது SQ. 4ங்கிறது ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ. ரீடுங்கிறது வாசிக்கிறது. வாசிப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஃபோனில் வாசிக்கிறத விட நேரடியாக புத்தகத்தில் வாசிக்கணும். ஃபோனை விடுங்க. நான் ஆசிரியர்கள்ட்டையும் வினயமாக கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைகளுக்கிட்ட இந்த கொரோனா வந்து ஃபோனை கொடுத்த பாவத்தை திரும்ப செஞ்சிடாதீங்க. இப்பயும் அந்த லேசிக்காக என்ன செய்கிறாங்கண்டா, உங்களோட ஃபோனுக்கு அசைன்மெண்ட் அனுப்புறது, கேள்வி அனுப்புறது. நாளைக்கு இதை படிச்சுக்காங்க, நாளை அந்த கிளாஸ் இல்லை, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை பவர் கட்டு, கிளாஸ் இல்லை, இதை கொண்டாங்க, இந்த புக்கை கொண்டாங்க. ஃபோன் நீங்கள் பாவிக்கணுமென்றது தானே அவங்களுக்கு தெரியா. நாம படுற பாடு. நீங்கள் ஃபோனை பாவிக்கிறது, ஃபோன் உங்களை பாவிக்குது. நாம் ஃபோனை பாவிப்போம், ஃபோன் நம்மளை பாவிக்குது. நாம் ஃபோனை பாவிக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் உங்களுக்கு 25 வயசு ஆகும்.
இப்போ உங்கள்கிட்ட அந்த பக்குவம் இல்லை, ஃபோன் உங்களை பாதிக்கும், உங்களை கண்டறியாத ஹார்ட்டுக்கு கூட்டிக் கொண்டே விட்டுரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஆசிரியர்கள்ட்ட நாம் வினயமாக கற்றுக்கொள்ள, பிள்ளைகளுக்கிட்ட தயவு செஞ்சு ஃபோனில் பாடம் கொடுக்காதீங்க. நீங்களும் வினயமாக ஆசிரியர்களுங்க, சார் எங்களுக்கு நேரடியாக டியூட்டை தாங்க, காசை தரோம், எங்களுக்கு ஃபோன் தேவையில்லை. ஃபோன் நமக்கு ஒரு நஞ்சு, அது ஒரு ஆபத்து, அது நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டி போகுது. ஃபோனோட இருந்தால் நமக்கு வெக்கம் வரணும். ஃபோனால் நாம் நாசமாக போகிறோம். இன்றைக்கி நிறைய ஃபோனால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஃபோனில் இருந்து வெளியில் வந்து நல்லா புத்தகத்தை எடுத்து வாசிங்க. வாசிப்பு, ரீட். வாசிக்கிறதுல முதலாவது மேலோட்டமாக வாசிங்க, ரெண்டாவது அதை விளங்கிட்டு வாசிட்டு வாங்க, மூணாவது ஆசையாக வாசிங்க. வாசிக்கும்போது உங்களோட காது கேட்குற சின்ன சத்தத்தோட வாசிங்க. பெரிய சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் 119 கடிச்சிடுவான். அந்த வாசிக்கக்குள்ள நீங்கள் ஏதாவது ஹெபிட் வச்சுருப்பீங்க. சிலர் வாசிக்கக்குள்ள பேனை ஒன்றை கிறுக்கிருப்பீங்க, ஒரு போலில் கிறுக்கிட்டு இருப்பாங்க, கால் ஆட்டுவாங்க. என்ன, அதை செய்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் அதை, ஏன்னா ஒரு சிலர் அதை திருத்த போவாங்க. அதை திருத்த போனால் சில நேரம் திக்குவாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விடுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் அதை தொடர்ந்து உங்களோட ஹெபிட்டை இருக்கிறத செஞ்சுட்டுறீங்க. அதுக்காக ரோட்டில் நடந்துக்கிட்டு வாசிக்கிற வழக்கம் இருந்து அதை விட்டுருங்க. அதுபோல் சரியா, வாசிப்பு அது ஹெபிட்டோட இருக்கும். ரைட், பாங்க சொல்லு மட்டும் இன்னொரு நிமிஷம் இருக்கு. அடுத்தது ரிசைட். ரிசைட் என்றால் மெட்டெடுத்து வாசிக்கிறது. ஓதுறது தான் ரிசைட்டுங்கிற. ரீட் த புக் அண்டா ரிசைட் த குர்ஆன் தானே. ரிசைட்டுங்கிறது என்னென்னா ஒரு ஆளுக்கு படித்து கொடுக்குற மாதிரி வாசிக்கிறது. மேலதிகமான சில வார்த்தைகள் வெறும். இப்போ 4 பேர் ரூமில் இருக்காங்கன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிற மாதிரி வாசிங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ஞாபகம் என்பது புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி. இதான் புத்தகத்திலேக்கு வாசிக்கிற. எப்படி ஞாபகம் என்பது, அதாவது நம்முடைய மெமரி பவர் இருக்கு தானே, அப்படி மேலதிகமான சேர்த்தோம். புலன்களின் மூலம் நம்முடைய ஐம்புலன், தொட்டறிகிற, பார்த்தறிகிற, உணர்ந்தறிகிற, மோந்தறிகிற, சுவைத்தறிகிற இந்த அறிவு, இதன் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை இதில் நாம் கொண்ட அறிஞ்சிட்டோம் என்றால் அதை மீட்டறியும் சக்தி, அந்த அந்த விஷயம் அதுதான் ஞாபகம். இப்படி மேலதிகமாக சொல்கிறோம். இப்படி சொன்னால் மறக்காது, நாமளே நம்மளுக்கு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ரிசைட். அடுத்தது ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ங்கிறது தொடர்புபடுத்துறது. கருத்து வைக்க கஷ்டமாக இருந்தால் கருத்து தெரிஞ்ச ஒன்றோட சேர்த்துக்கிற. இந்த புள்ளோட பேர் பாத்திமா, பாத்திமா பாத்திமா ரைட். நம்மட காக்காட மைனிட பேர் பாத்திமா, நம்மட ராத்தாட புள்ளோட பேர் பாத்திமா ரைட். அப்போ அந்த பாத்திமா இந்த பாத்திமா 1 2 விட்டு அதை விட்டாச்சு. விட்டது போகிறோம். அந்த பிள்ளை எத்தனை வருஷத்துக்கு போகிற கண்டாலும் நம்மளோட ராத்தோட மகளும் இவளும் ஒரு பேர் இல்லைவா, அப்போ பாத்திமா பாத்திமாம்பா எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன். இதான் ரிலேட்டிவ். அப்போ தொடர்பு படுத்துது. இப்போ ஆவர்த்தன அட்டவணையை நீங்கள் எப்படி பாடமாக்கியிருப்பீங்க? HHILE இப்படியா பாடமாக்கினேன்? இல்லை, அதுக்கு ஒரு ஜோக்கு இல்லாட்டி ஒரு பாட்டு. நாங்கள் படிக்கிற நேரம் HILE பேபி பிஸ்கட் கறி, கடைசியில் சரோஜா தேவி குளறி ஆக்கின கத்திரிக்காய் கறின்னு வேறு. அந்த ரிலேட்டிவ்ங்கிறது தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றை தெரிஞ்ச ஒன்றோட என்ன செய்கிறது. இப்போ ஜென்ரல் நாலேஜில் எதிர்பால் கவர்ச்சி கோட்பாட்டின் தந்தையார் சிக்மன் ஃப்ரைடு. சிக்மன் ஃப்ரைடை நினப்பு வச்சிருக்கோன்னா சிக்கன் ஃப்ரைடை நினப்பு வச்சிருக்கலாம். அதை இதுக்கு ஜாயின் பண்ணி ஜோக்காக எடுத்துட்டோம்னா அது நினப்பு வரும். அது ரிலேட்டிவ். அடுத்தது ரிவ்யூ. ரிவ்யூங்கிறது ரீகால் பண்ணுறது. நாம் வாய்ச்சத்தை மூடி வச்சு போட்டு ஒரு தரம் சொல்லி பார்க்குறது, ஷார்ட் நோட் எடுக்கிறது, எழுதி பார்க்குறது, பாஸ் பேப்பர் செய்கிறது, இதெல்லாம் அந்த ரிவ்யூவுக்குள்ளே என்ன செய்யும் வெறும். இப்படி நாங்கள் படிச்சிட்டோம் என்றால் அதான் SQ4R ரீடிங் மெத்தட். ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூங்கிற இந்த மாதிரி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு தரப்பட்ட நம்ம வேண்டுற நம்ம கொப்பி என்று சொல்லுவோம் தானே, எக்ஸசைஸ் புக். இந்த புக்கில் நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தை பிறனாலும் இடது பக்கம் ஒரு சிவத்தை கோடி இருக்கும். இடது பக்கம் ஒரு சிவத்தை கோடி இருக்கும். அந்த கோட்டுக்கு இங்கே ஒன்று மெழுதுற இல்லை. அப்போ என்னத்துக்கு வச்சுக்க? அதான் ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு அழகிய முறை. என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் நடந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு யூனிட் முடிஞ்சாமண்டா அந்த யூனிட் நீங்கள் கொப்பியில் எழுதியிருப்பீங்க. அவ்வளோத்தையும் வாசிங்க. அவ்வளோத்தையும் வாய்ச்சி அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் நோட், இதில் இன்னதுதான் எழுதப்பட்டிருக்கி அப்படிங்கிறத சுருக்கமாக சிவத்த பேனையால் கொப்பியை திருப்பி வச்சு அந்த சிவத்த கோட்டுக்குள்ளே 2 வரி எழுதுறேன். அவ்வளோதான். இந்த பக்கம் ஃபுல்லாக அடுத்த பக்கம் ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்கு. இப்போ மேராஜ் என்ற ஒருத்த வார்த்தையில் எவ்வளவு நினப்பு வச்சிருப்போம்? புராக் வாகனம் இருக்கி, சிதறத்துல் முன்தகா இருக்கி, 7 வானம் கடந்தது இருக்கி, பைத்துல் மக்தசி போனது இருக்கி, சம்சம் கணத்தால் நெஞ்ச பொழந்து கழுவினது இருக்குது. இப்படி பெரிய ஒரு சம்பவம் ஒரு வார்த்தைக்குள்ளே நினைவு வரும். புராக் என்கிற வார்த்தைக்குள்ளே தொழுகை என்கிறதுக்குள்ள ருக்கு சுஜூது அத்தஹி அது எல்லாமே நினைவு வரும். அது மாதிரி ஷார்ட் நோட்டுங்கிறது அந்த பக்கத்தில் நீங்கள் படித்த விஷயம் அவ்வளவுத்தை எடுத்து அதில் ஷோட்டா இதில் சொல்லப்பட்டது இதுதான் என்று எழுதியாச்சு.
மன்னன் படையோடு வேட்டைக்கு கிளம்பினான். இவ்வளோதான், ஷோர்ட்டாக எழுதியாச்சு. இதை எக்ஸாம் டைமில் திரும்ப அதைத்தான் வாசிக்கிறது. அந்த கொப்பியில் திருப்பி வச்சு அந்த சிவப்பில் ஷார்ட் நோட் எழுதினீங்களே இதைத்தான் வாசிக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க மைண்டு கிளிக் பண்ணணும். ரைட், உள்ளுக்கு இன்னும் எல்லாம் இருக்கி. ஓகே, அடுத்தது இது இருக்கி. எப்போ உங்களுக்கு விளங்கலையோ நான் தான் எழுதினேன் விளங்கலையே அப்படி எங்கும்போது மட்டும் விரிவை பார்க்குறோம். இது ஈஸியாக எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிற ஒரு முறை. எனவே இன்றைக்கு மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவால், அதுக்கான தீர்வு என்ன? சவால் என்னண்டா நம்மளோட சப்ஜெக்டிவ் தான் சவால். ஒப்ஜெக்டிவில் ஒரு சின்ன சவால் தான் நம்மளோட கொப்பியை டேமேஜ் ஆகாமல் வச்சிருக்கிறோம். சப்ஜெக்டிவில் ஒரு பெரிய சவால் போன் பாவனை, காதல் கலாச்சாரம், போதை வஸ்து பாவனை, தேவையில்லாத அஜ்னபி மஹரமி, உறவு பேணாத சில நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சப்ஜெக்டிவுக்குள்ளே வந்தால் அதில் படிக்கிற முறை எஸ்கியூ ஃபார் ரீடிங் மெத்தட் அதை நம்ம செய்யணும். கடைசியாக நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால், தொழுகை ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. கபூரில் நமக்கு கேள்வி டிகிரி முடித்தா பிஹெச்டி முடித்தா ஆண்டு இல்லை, தொழுத ஆண்டு தான் கேள்வி. இந்த உலகத்தில் நீங்கள் படித்து பட்டம் பெறுற அண்டைக்கும் உசுர் போகலாம், அவ்வளோ நாள் பட்ட வாட அனுபவிக்காமலும் போகலாம். ஆனால் மறுமையில் எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். நாம் நல்லதோ கெட்டதோ கடுகளவு செஞ்சாலும் மிஸ்கால தர்றத்தின் ஹைரையரா, கடுகளவு கொஞ்சம் செஞ்சாலும் கண்டுகொள்வோம், கடுகளவு நல்லது கெட்டது செஞ்சாலும் கண்டுகொள்வோம், எதுவும் மிஸ் ஆகாது. அங்கே தயாராக நாங்கள் போகணும். தொழுகையை மறந்துஞ்சே நாங்கள் ஒன்றும் செஞ்சிடப்படா. ஃபிசிக்கலாக நாங்கள் எடுத்து பார்த்தா தொழுகையும் நமக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். டாக்டர் கீத்மூர் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி அந்த செல்லை பற்றி ஆணிவர் அக்குவரை பிரித்து எழுதின ஒரே ஒரு டாக்டர் கீத்மூர். அவருடைய புக் படிக்காத ஆக்கள் யாருமே இல்லை. அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் அவர் சொல்லார் குர்ஆன் உண்மையானது. ஏன்னா அவருடைய ஆய்வுகளை குர்ஆன் நேரத்தோடைய எழுதி வச்சதை அவர் காண்றார். அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், இந்த நெற்றி பகுதியில் தான் நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய ஹோமோன் உற்பத்தி ஆகுது. ஞாபக சக்தி அதிகப்படுத்துகிற ஹோமோன் இதில் தான் உற்பத்தி. பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகணுமா இதில் தான் உருவாகுது. பாவங்கள் செய்கிற எண்ணமா இதில் தான் உருவாகுது என்று அவர் சொல்கிறார். இப்போ குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பாவம் செய்கிறத நீ விடவில்லை என்றால் லன்னஸ்ஃபஅன் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்கிற தவறு செய்கிற நெத்தியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். 1400 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பொய் சொல்கிற நாக்கு அறுப்பேன், பாவம் செய்கிற கையை உடைப்பேன்டானே சொல்லணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பொய் சொல்கிற பாவம் செய்கிற நெத்தியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். சயின்ஸ் இப்போ என்ன சொல்லுது, பொய்யும் பாவமும் செய்கிறதுக்கு ஹோமோன் சுரக்கணுமெண்டா அந்த நெத்தியில் தான் சுரக்குது. இதே நெத்தியில் புவியீர்ப்பு விசை நேரடியாக படும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் என்று டாக்டர் கீத்மூர், ரெண்டையும் டாக்டர் கீத்மூர் தான் சொல்கிறார். அது அவர் பேசின அந்த யூடியூப் சேனல் அதில் வீடியோ இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருண்டா, புவியீர்ப்பு விசை நேரடியாக நெத்தியில் படும்போது ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். இப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் தான் வரும். அப்போ தொலை நாம் இன்னும் ஞாபக சக்தியும் அதிகமாகவும் மறுமையிலே நாம் தப்பிக்குவோம். தொழுகையை விட்டுறாதீங்க. அல்லாஹ்